கவுந்தடிச்சு தூங்குறது மட்டும் தான் என் பிளானாவே இருக்கும் சண்டே ஆனா. ஆனா இப்ப வர சண்டேலாம் அப்படி இல்ல. நெறையவே வந்து ஃபங்ஷன் போயிட்டே இருக்கனால, சாட்டர்டேக்கும் சண்டேக்கும் நடுவுல சப் சண்டே அப்படின்றது ஏதாவது ஒண்ணு ஏஐ நமக்கு கண்டுபிடிச்சு குடுத்துச்சுன்னா, அதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் மக்களே. ஸோ நெறையவே டைம் இருந்ததுனால வந்து இன்னைக்கு ரொம்ப பொறுமையா தான் கிளம்பி போனோம். இவ்ளோ வெரைட்டிஸ் ஆஃப் அழகான கிளாக்கெல்லாம் பார்க்கும்போது தான், நமக்கு இத மாட்டுறதுக்கு ஒரு சொந்த வீடு இல்லையே அப்படின்னு தோணுச்சு. ஸோ சூப்பரா அழகான ஒரு வீட்ட கட்டிட்டு, இந்த மாரி கிளாக்க வாங்கி நடுவு ஹால்ல சீக்கிரமா மாட்டுறோம் மக்களே. ஸோ கிறிஸ்மஸ் வைப் எல்லா இடத்துலயும் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு இந்த ட்ரீ எல்லாம் வந்து டெக்கரேட் பண்றத பார்க்கவே ரொம்ப அழகா பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்ட பத்தி நான் நேத்துலேருந்து யோசிச்சிட்டே இருக்கேன். எப்படி இருக்கும்? எந்த மாரி கட்டியிருப்பாங்க? எந்த மாரி லொக்கேட் பண்ணியிருப்பாங்க? அப்படிலாம் சொல்லி நெறைய இமேஜின் பண்ணிட்டு தான் தூங்குனேன். ஸோ நான் எதிர்பார்த்தத விடவே வீடு ரொம்ப 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 அழகா சூப்பரா கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த லைட்டிங்லேருந்து எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்க. நான் அப்படியே மேலே ஏறி போய் பார்க்குறேன். பொண்ணுக்கு தனியா, பையனுக்கு தனியா அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்டிங்லேருந்து, கலரிங்லேருந்து, ஸ்டிக்கரிங் எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பார்க்குறவங்களுக்கும் தெரியும் என்னென்ன டிஃப்ரெண்ட் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் பேரண்ட்லாம். அப்புறம் இங்கே இருக்க குட்டீஸ் தான் எங்ககிட்ட நிறைய பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருந்தாங்க. எங்களை பார்த்து பார்த்து கவனிச்சுட்டாங்க. பரிமாறுறது, பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே. டேய் என்னடா இவ்வளோ குட்டீஸ்லேயே இவ்வளோ பொறுப்பாக இருக்கீங்கன்னு எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. அப்புறம் வரும்போது வந்து ஜூடியோவில் ஒரு குட்டி ஷாப்பிங் வேறு போட்டேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இந்த குட்டி ஷாப்பிங்கை முடிச்சுட்டு என்னோட சண்டே ரொம்ப அழகாக போச்சு. உங்களோட சண்டே எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில்